அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வாத நோய் வருவதற்கான காரணங்கள், அதை நீக்கிக் கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகள், முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஆமணக்கு விதை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் ஆமணக்கு விதையை நேரடியாக பயன்படுத்தாமல் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் ஆமணக்கு விதையின் மேல் தோலை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை மட்டும் பயன்படுத்த வேண்டும். நாம் ஆமணக்கு விதையை தனித்தனியாக எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய மேல் பகுதியின் சிறிய ஓட்டு தூளை நன்றாக கிள்ளி எறிந்துவிட்டால் ஆமணக்கு விதையை தனியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு தனித்தனியாக உள்ளே இருக்கக்கூடிய வெண்மை நிற பருப்புகளை மட்டும் 50 கிராம் அளவிற்கு எடுக்க வேண்டும். அவ்வாறு ஆமணக்கு விதையின் மேல் ஓட்டை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்புகளை மட்டும் 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வெல்லம் 50 கிராம், நாட்டு பசும்பால் தேவையான அளவிற்கு. இப்பொழுது வாத நோயை போக்குவதற்கான மருத்துவம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசும்பாலை நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நாட்டு பசும்பால் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் ஆமணக்கு விதையின் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை நாட்டு பசும்பாலில் சேர்த்து வேக வைக்க வேண்டும். அற்புதமான முறையில் நாம் சேர்த்த ஆமணக்கு விதை பருப்பு நாட்டு பசும்பாலில் நன்றாக வெந்துவிட்டன. அதை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஒரு நோய்க்கு அற்புதமான மூலிகைகளை கொண்டு பாரம்பரிய மருத்துவத்தில் சிறப்பான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் எலும்புருக்கி என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். காச நோய், டிபி, டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புருக்கி நோய் அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாக இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த நோயை நாம் முழுமையாக நீக்கிக் கொள்ள முடியும். இந்த நோய் வருவதற்கு மிக முக்கிய காரணம் புகைப்பழக்கம் அளவிற்கு அதிகமாக இருந்தால் லங்ஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரல், மார்பு பகுதி இவையெல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த கிருமிகள் படிப்படியாக எலும்பை உருக்கி ஆளையே உருக்கி ஒரு நோயாக மாற்றும். அடுத்ததாக லகரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய போதை பழக்கம் இவையெல்லாம் இருந்தால் இந்த நோய் ஏற்படும். அடுத்ததாக கடுமையான இந்த டிபி கிருமிகள் உடலில் சளியோடு ஏற்பட்டால் இந்த நோய் ஏற்படும். இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான
சில எளிய வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக தினம்தோறும் தூதுவளை கீரையை நாம் சாப்பிட வேண்டும். தூதுவளை பழம், தூதுவளை பூ இவற்றை ஏதேனும் ஒரு வகையில் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக இந்த காச நோய் நீங்கிவிடும். அடுத்ததாக அடிக்கடி உணவில் முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, புதினா இவற்றை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் காச நோயின் கிருமிகள் தாக்கம் ஏற்படாமல் உடலை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த நோய் வந்தால் அதற்கான அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். கடுமையான இருமலுடன் காய்ச்சல், ஒரு சிலருக்கு சளியுடன் இரத்தம் வெளியே வரும், மார்பு பகுதி அளவிற்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு வறட்டு இருமல் தோன்றும், உடல் பகுதிகள் எல்லாம் கடுமையான வலி தோன்றும். மிகவும் அற்புதமான முறையில் இந்த நோயை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை கிராம்பு என்று சொல்லக்கூடிய லவங்கப்பூ. திரளி என்றும் இது அழைக்கப்படுகின்றன. லவங்கம், கிளவ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற இந்த கிராம்பு மிக சிறந்த கிருமி நாசினி. வயிற்று பகுதியை சுத்தமடைய செய்யும், காசநோய் வராமல் பாதுகாக்கும், காசநோயினால் இழந்த உடலை திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். வாய் துர்நாற்றம், பல் அரணை, பல் சொத்தை, பல் பூச்சிக்கள் இவையெல்லாம் நீக்கும். வாய்ப்பகுதியில் ஏற்படுகின்ற புண்களை போக்கி ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் என்பதால் நாம் லவங்க பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அமுக்குராங்கிழங்கின் பொடி. அஸ்வகந்தா, அஸ்வகந்தி என்று அழைக்கப்படுகின்றன. உடலில் சப்த தாதுக்களை அதிகரிக்கும். இதை தினந்தோறும் 1 கிராம் அளவிற்கு நெய்யில் குழைத்து சாப்பிட்டு வர உடல் சத்துக்கள் அதிகரிக்கும், தாது பலம் அதிகரிக்கும், ஆண்மை பெருக்கும், எலும்புகளுக்கு நன்மை தரும். டிபி நோய் வந்தால் எலும்புகள் பாதிக்கப்படும், அந்த டிபி நோயிலிருந்து காப்பாற்றும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் குங்குமப்பூ. மிகவும் விலை உயர்ந்த பொருளாக கருதப்படுகின்ற குங்குமப்பூ பல நோய்களை போக்கும். உடலில் இரத்த நாளங்களை சரி செய்யும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கும், உடலுக்கு அழகும் வன்மையும் நிறத்தையும் தரும். தலைவலி, உடல் வலி, கிரகணி போன்ற நோய்களை போக்கும் என்பதால் நாம் குங்குமப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். அதிமதுரம் சற்று இனிப்பான ஒரு தண்டு. இதை பயன்படுத்தினால் பல நோய்கள் விலகும். உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தி காச நோயினால் வருகின்ற இருமலை படிப்படியாக தணித்து நுரையீரல் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, காசநோய் வருவதற்கான காரணங்கள், அதை எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள், அதை முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் லவங்கப்பூவை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம்.